பெரியாழ்வார் யசோதை, எதிரிலே குட்டி கண்ணன், பின்னே இருந்தபடி நாங்கள் ரசிக்கும்படியாக எங்களுக்காக, உன் ரசிகர்களான உன் பக்தர்களுக்காக நடந்து காட்டுன்னா கிருஷ்ணன் கோச்சுனுட்டான். போன ராமாவதாரத்திலையும் இப்படித்தான். எங்க அப்பா தசரதன் இருக்காரே, தசரதன் சுமந்திரன்கிற மந்திரியை அனுப்பி ராமனை கூட்டுன்னு வாம்பாரான். சுமந்திரன் ராமனை அழைத்து வருவார். ராமன் வருவான் தசரதன் முன்னாடி, வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுவான். சொல்லுங்கள் தந்தையே, கட்டளை இடுங்கள்மா. ஒன்னும் இல்ல ராமா, உன்னை பார்க்கணும் போல இருந்தது, போயிட்டு வான்றுவாராம். ராமன் திரும்பி போவான். வாசல் வரைக்கும் போனதும் ராமா திரும்ப வாம்பான் தசரதன். மீண்டும் வருவான் ராமன், தசரதனுக்கு நமஸ்காரம் பண்ணுவான். கட்டளை இடுங்கள் தந்தையேம்பான். ஒன்னும் இல்ல ராமா, பார்க்கத்தான் கூப்பிட்டேன், போயிட்டு வான்றுவான். திரும்ப போவான் ராமன். மறுபடியும் வாராமா என்று அழைப்பான் தசரதன். மீண்டும் ராமன் வருவான், தந்தையை வணங்குவான். ஆணையிடுங்கள் தந்தையேம்பான். ஒண்ணுமில்ல, போயிட்டு வான்றுவான் தசரதன். ராமன் திரும்பி போவான். ஏன் இப்படி அலகழிக்கணும் ராமபிரான்? என்ன வாராமா என்று அழைத்து முன்னழகை ரசிப்பானா தசரதன்? போராமான்னு போக சொல்லி பின்னழக ரசிப்பானா? போன பிறவியில, போன அவதாரத்துல அந்த அப்பா தசரதன் வா போ வா போ இப்படி சொல்லி சொல்லி முன்னழகு பின்னழக ரசிச்ச மாதிரி இப்ப பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணனுக்கு இதே மாதிரி. கிருஷ்ணன் பார்த்தான், நான் என்ன ராமன் நினைச்சியா? வானா வரத்துக்கு, போனா போறதுக்கு. நான் விஷமக்கார கண்ணன். நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதை தான் பண்ணுவேன். எனக்கு இப்போ வாசல்ல போய் விளையாடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி மொத்தமா புழுதியில போய் குதிச்சுட்டான் கண்ணபிரான். இப்ப திருமேனி எல்லாம் புழுதிய பூசிண்டு ஜம்முன்னு இப்ப வரானா. பத்தியா, என்ன ராமன் நினைச்சியா? நான் விஷமக்கார கண்ணன், பார் புழுதியோட வந்திருக்கேன் பாருங்கிறான். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, என்னடா இது, நான் உன்னை நடக்க சொன்னா நீ விளையாடுறேன்னு குறுக்க போய் ஒரு செகண்ட் தான். கிருஷ்ணனெல்லாம் விட்டா விஷமம்தான். என்ன பண்ணி வச்சிருக்கான்? ஒரு யானை எப்படி மண்ணு புழுதி எல்லாத்தையும் மேல எடுத்து அப்பிக்குமோ, இந்த மாதிரி போய் மண்ணுல விளையாடி மண்ணை அப்பிண்டு வந்து நிக்கிறியடா, உன்னை என்னதாண்டா பண்றது? கிருஷ்ணன் சொன்னான், அப்படி இல்லம்மா, நீ சொன்னதுக்காக 8 பாட்டு வரைக்கும் நான் ரொம்ப நடந்துட்டேன். நடந்து நடந்து எனக்கே கால்லாம் வலிக்கும் போல இருக்கு, மறுபடியும் நடக்க சொல்றியேன்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, என்ன தேவர்கள் நினைச்சியாடா? பொங்கும் பரிவே வெடிவெடுத்த உங்க அம்மாடானா, கொஞ்சம் கீழே பாருடான்னா. குனிஞ்சு கீழே பார்த்தான் கிருஷ்ணன். பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணனுக்காக ஒரு மெத்தை போட்டு வச்சிருக்காளாம். இந்த மெத்த மேலதான்டா உன்னை நடக்க சொன்னேன். இந்த கல் தரையில, கரடு முரடான தரையில உன் காலடி வைத்தால் அதுக்கு முன்னாடி என் மனசு வலிக்காதா? உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு பாசுரத்தை தொடங்கின நான் இப்படி உன்னை தரையில நடக்க சொல்லுவேனா? உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, உன் திருவடி அழகுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. நீ தரையில நடக்க கூடாதுடா. குளிர்ந்த பூக்களால் மெத்தைய போட்டு வச்சிருக்கேன், அந்த மெத்தை மீது தளர்நடை நடவானோ.